கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. 2 முழு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முள்ளங்கி குட்டி குட்டியாக அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் முள்ளங்கி நல்லா வேக விட்டுருங்க. முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக, அதையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த மசாலா நல்லா கெட்டியாக சுண்டி வரணும். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்தவொடனே இறக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான முள்ளங்கி தொக்கு ரெடி.